He is unfit to be Chief Minister of Tamil Nadu. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாகி கொண்டிருக்கிறது. உள்துறை சொல்கிறான் சொல்லாமல் போகிறான். ஒரு ஒரு லீடர்னா நீங்கள் ப்ரொடெக்ஷன் கொடுக்க மாட்டீங்களா? இப்போ எங்களுக்கு தட்டு இருக்காதா? அதாவது தமிழகத்தில் எல்லா விதங்களிலும் நிர்வாகம் சீர்குலைந்து போய்விட்டது. அதிலும் சட்டம் ஒழுங்கு என்பது முதலமைச்சரோட கண்ட்ரோலில் இல்லை. அவர் காவல்துறைக்கு அவர் தான் மந்திரி. ஆனால் இந்த கடந்த 3 மாதத்துக்குள்ளே 560 கொலைகள் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. குறிப்பாக சொல்லப்போனால் தலைநகரும் நெல்லையும் கொலை களமாக மாறியிருக்கு. ஒன்று முதலமைச்சர் கட்டுப்படுத்த கற்றுக்கணும், இல்லை குவிட் பண்ணணும். ஹி இஸ் அன்ஃபிட் டு பி சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு. அதனால் அவரோட ஆட்சியில் விஷச்சாராய சாவுகள், கஞ்சா திமுக காரன் கடத்துறான்னு ஒருத்தன் கம்ப்ளைண்ட் பண்ணால் அவனை கொலை பண்ணுறது, என்ன நடக்கிறது? காட்டாட்சி நடைபெறுகிறது. முதல்வருக்கு எந்த விதத்துலையும் அவருக்கு கட்சி மேலே கண்ட்ரோல் இல்லை, நிர்வாகத்தின் மீது கண்ட்ரோல் இல்லை, வீட்டில் கண்ட்ரோல் இல்லை. ஆகவே அந்த மாதிரி ஒரு வெறும் ஃபிகர் ஹெட்டாக இருந்துருக்கிற கையால் ஆகாத ஒருவர் முதலமைச்சராக இருக்கிறது தமிழ்நாட்டினுடைய எதிர்காலத்துக்கு மிகப்பெரிய கேடு விளைவிக்கும். இட் இஸ் பெட்டர் சீஃப் மினிஸ்டர் குவிட்ஸ். கள்ளச்சார விவகாரத்தில் பல்வேறு விமர்சனங்கள் எழுந்தது. அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா இப்போ கள்ளச்சாரம் மட்டும் இல்லைங்க, திமுக நிர்வாகின்னா அவன் கஞ்சா கடத்துவான், சாராயம் காய்ச்சுவான், போதைப் பொருள் விற்பான். 2000 கோடிக்கு போதைப் பொருள் விற்றது திமுக காரன் தானே. அயலார் அணியினுடைய மாவட்ட இணை செயலாளர். அதை யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணவனை கொல்லுவானுங்க. திமுக ஹஸ் பிகம் மார்ட்லி க்ரௌட் ஆஃப் கிரிமினல்ஸ். ஆகவே இந்த ஒரு கிரிமினல் ஆட்சிங்கிறது தமிழ்நாட்டில் இருக்கிறது தமிழகத்திற்கு மிகப்பெரிய கேடு. தேங்க்யூ. ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கொலை உண்மையிலேயே வருந்தத்தக்கது. ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவர் தமிழகத்தில் படுகொலை செய்யப்படுகிறார். அதுவும் அவரோடு கூட இருந்த நண்பர்களோடு பேசி கொண்டிருக்கும் போது என்று நினைப்பது மிகுந்த மன வருத்தத்தை தருகிறது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாகி கொண்டிருக்கிறது. இது மட்டும் இல்லை, நேற்றைய முன்தினம் அதிமுகவை சார்ந்த பிரமுகர் ஒருவர், அதற்கு முந்தா நாள் விசிகாவை சார்ந்த பிரமுகர், அரசியல் கொலைகள் படுகொலைகள் அரங்கேறி வருகிறது. கூலிப்படைகள் அதிகமாக நடமாடுகின்றன. தண்டனைகளை பற்றி கவலைப்படாதவர்கள் அரசியல்வாதிகளின் துணையோடு இதை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. முதல்வர் உடனே இதற்கு பதில் சொல்ல வேண்டும். உடனே குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட வேண்டும். இனிமேல் இத்தகைய அராஜகங்கள் நடக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும். ஒரு சின்ன இன்சிடெண்ட் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஒரு த்ரெட்டு 4-5 த்ரெட்டு நம்ம வீட்டுக்கு வந்தபோது நம்ம போலீஸ் ஸ்டேஷனில் கமிஷனருக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம். என்ன நடந்ததுன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதனால் எந்த அளவுக்கு இவங்க ஒரு பயாஸ்டாக இருக்காங்க போலீஸ்ன்றதுக்காக சொல்கிறேன். நம்ம வீட்டுக்கு கொடுத்தப்புறமா 3 மாதம் கழித்து வீட்டுக்கு என்கொயரி வராங்க. இன்ஸ்பெக்டர் வராரு வீட்டுக்கு என்கொயரி வந்துட்டு என்கிட்ட சொல்கிறார். அந்த இன்ஸ்பெக்டர் சொல்கிறார், வீட்டுக்கு உட்காந்துட்டு அவரும் எஸ்ஐயும் சொல்கிறாங்க, சார் உங்களுக்கு த்ரெட் இருக்குது, எங்களுக்கும் தெரியும், ஐஎஸ்க்கு தெரியும், ஐபிக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும், இஸ்லாமிக் ஃபோர்ஸஸ் கிட்டேருந்து உங்களுக்கு த்ரெட் இருக்குது. பட் நான் என்னை எங்கே மாற்றுவாங்கன்னே தெரியாது சார். நீங்கள் என் மேலே தப்பே சொல்லிக்கிங்க, வேறு என்கொயரி கேளுங்க சார். இவர் இன்ஸ்பெக்டர் தப்பாக ரிப்போர்ட் கொடுத்துட்டாருன்னே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி என்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணுறாரு. இந்த அளவுக்கு போலீஸை திமுகவுடைய செக்யூரிட்டி ஃபோர்ஸ் மாதிரி தான் யூஸ் பண்ணுறாங்களே தவிர அவங்க ஒரு பாதுகாப்பு ஒரு இயக்கன்றது மாதிரி அவங்க பார்க்கல தமிழ்நாடு போலீஸ். இனி என்னென்னலாம் பார்க்க போகிறோன்னு தெரியல. அவர் ஒரு நேஷ்னல் பார்ட்டியினுடைய ஒரு ஸ்டேட் பிரசிடென்ட்டு, அதுவும் அவங்க வீட்டுக்கிட்ட நடந்திருக்கு. வேறு எங்கேயோ நடந்தால் கூட பரவாயில்ல, லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் சொல்கிறாங்க. ஐஎஸ் சொன்னாங்க, ஐஎஸ்க்கு இன்ஃபர்மேஷன் இருந்ததுன்னு கூட சொல்கிறாங்க. தெரியல இதெல்லாம் எப்படி இது பண்ண போகிறாங்கன்னு சொல்ல. இட்ஸ் வெரி இன்ஆக்டிவ், ஒரு காம்படென்சி இல்லாத ஒரு கவர்மெண்ட்டாக தான் இருக்குது. ப்ரொடெக்ஷன் கொடுத்துருந்துருக்கணும். என்ன நடவடிக்கை? அதை விட வேறு என்ன எடுப்பீங்க? பொலிட்டிக்கல் லீடர்ஸுக்கு எங்க உள்துறை சொல்கிறான் சொல்லாமல் போகிறான். ஒரு லீடர்னா நீங்கள் ப்ரொடெக்ஷன் கொடுக்க மாட்டீங்களா? இப்போ எங்களுக்கு தட்டு இருக்காதா? இதாவது தமிழ்நாட்டில் டெரரிஸ்ட்டை பற்றி தப்பாக பேசுகிறது, டெரரிஸ்ட்டை பற்றி நாங்கள் அட்டாக் பண்ணி பேசுகிறது யார்? நாங்கள் தானே. ஏன் திமுக பேசி பார்த்துருக்கீங்களா? எங்கே பேசி பார்த்துருக்கீங்களா? சொல்லுங்கள். மடியில் கூட்டு உட்காரிச்சிப்பாங்க, கரெக்டாக? அதனால் அதெல்லாம் ஏற்றுக்கவே முடியாதுங்க. ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும் இல்லைங்க. ப்ரொடெக்ஷன் கொடுக்காம இருந்தால் உங்களுக்கு எவெல்லாம் ஜால்ரா தட்டானா அவனுக்கு கொடுக்குறீங்க ப்ரொடெக்ஷனு, உங்களை ஏற்று பேசுகிறவனும் கொடுக்க மாட்டேன்றீங்க. இதான் வேறு என்ன இருக்குது?